ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் முட்டையை வச்சு சிம்பிளான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதில் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடாகட்டும். பேன் சூடாகிடுச்சு. இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கிறேன். இதனோட 2 பச்சை மிளகாவை நான் கீறி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் 2 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இதனோட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மசாலா வாசனைலாம் போயிடுச்சு, பச்சை வாசனைலாம். இப்போ நான் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இப்போ நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் தண்ணி நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 4 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். இதை ஒன்றுமே பண்ணாமல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ முட்டை இந்த அளவுக்கு வந்துருக்கு. இப்போ நம்ம ஒன்று ஒன்று திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இதை மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்படி திருப்பி போட்டுட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக முட்டையில் தொக்கு எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
இவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை தொக்கு சரி ரெடியாகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னாவும் சூப்பராக இருக்கும். வீட்டை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.